அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள். வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை முதல் புதிய வருடம் பிறக்கிறது. இது அனைவருக்கும் சகல நன்மைகளையும் பல நல்ல வளர்ச்சிகளையும் தரும் என்ற அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக இந்த ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். இந்த வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேதுகள் பெயர்ச்சியாகிறார்கள். இந்த 4 பிரம்மாண்ட கிரகங்களும் உங்களுக்கு எந்த மாதிரியான அடிப்படையில் அமைகிறார்கள் என்று பார்த்து அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசியாகும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் இருந்த குரு பகவானாலும் உங்களது 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவானாலும் எண்ணிலடங்காத துயர்களையும், குறிப்பாக வருமானம் ரீதியாக மிகப்பெரிய தொய்வுகளையும், பிறரை நம்பி பணம் ஏமாந்திருக்க வேண்டிய கசப்பான சூழல்களும், தொழில் ரீதியாக ஏகப்பட்ட நெருக்கடிகளும், தேவையற்ற இடங்களுக்கு இடமாறுதல் சார்ந்த சிக்கல்களும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித போர்க்களங்களையும் வழிகளையும் இதுவரை நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்திருப்பீர்கள். ஆனால் வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு பல முக்கிய பிரம்மாண்ட கிரகங்கள் மிக சாதகமாக சஞ்சாரம் செய்யப்போவது நல்லதொரு விசேஷமாகும். உங்களது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலிருந்து சனி பகவான் முற்றாக விலகி உங்களது 6ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வது நல்ல விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் அஷ்டமஸ்தானத்தை விட்டு குரு பகவான் முழுமையாக அகன்று உங்களது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யப்போவதும், உங்களது விரயஸ்தானத்திலிருந்து கேது பகவான் முழுமையாக விலகி உங்களது 11ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்யப்போவதும் மிகப்பெரிய உயர்வாகும். அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய உயர்வுகளையும் பல நல்ல திருப்பங்களையும் தரக்கூடிய உன்னதமான சூழல்கள் உருவாகும். அதனால் எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் 100% உழைப்பை நீங்கள் வெளிக்காட்டும் பொழுது அதற்கேற்ற 100% உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் எந்தவித தடைகளும் தாமதங்களும் இன்றி பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் மிக அதிகம். அதனால் இந்த வருடம் சாதிக்க வேண்டும் என்று விருப்பமுடைய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் 100% நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதற்குண்டான வெற்றிகளை நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம். அதனால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வெறுமைகள், விரக்திகளை நினைத்து மனரீதியாக துயருறாமல் துணிந்து எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் அதில் முழு ஈடுபாடுடன் முழு செயல் வடிவத்துடன் நீங்கள் செயலாற்றும் பொழுது நிச்சயம் உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் பெறலாம். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பெரும் பணத்திற்கு அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடமான அவமானம், வீண் பழிச்சொல் ஸ்தானத்திலிருந்து முழுமையாக விலகி உங்களது 9ஆம் இடமான புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து அங்கிருந்து உங்களது ஜென்மராசியை மிக வலிமையாக பார்வையிடுவதும், உங்களது பஞ்சமஸ்தானத்திலிருந்து சனி பகவான் முற்றாக விலகி உங்களது 6ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வதனால் தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடியவர்களுக்கு சிறப்பான நல்ல வாய்ப்புகள், உயர்வுகளும் உருவாகக்கூடிய சாத்தியங்கள் உங்களுக்கு மிக மிக அதிகம். அதனால் இதுவரை தடையற்பட்டு கொண்டே இருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு சார்ந்த சில சிக்கல்கள் நிவர்த்தியாகும். நெடுநாளாக குடைச்சல்களையும் தலைவலிகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த சில தேவையற்ற நபர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், மேலதிகளுடன் ஏற்பட்ட ஈகோ சார்ந்த விஷயங்கள் நீங்கி சமாதானங்கள் அதிகரிக்கக்கூடிய சிறப்புகள் உருவாகும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்களும் வருமானம் ரீதியாக உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். சுயமாக தொழில் செய்யக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயதொழில் ரீதியாக பெரும் நெருக்கடிகளையும் தேவையற்ற கடன் சார்ந்த தொந்தரவுகளையும் மிக அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். கூட்டு தொழில் சார்ந்தவற்றிலும் ஏகப்பட்ட சிக்கல்களை சந்தித்திருப்பீர்கள். பலர் நெடுநாளாக சம்பாதித்த பணத்தை சுயதொழிலில் இதுவரை ஈடுபட்டு அதில் அதிகப்படியான நஷ்டங்களையும் விரயங்களையும் சந்தித்திருக்கலாம். அது போன்ற சிக்கல்கள் இந்த வருடம் மாறும். உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளும் புதிய ஆர்டர் சார்ந்தவற்றில் புதிய நம்பிக்கையும் தெம்பும் அதிகரிக்கும். அதனால் இதுவரை ஏற்பட்ட நஷ்டங்கள் நிவர்த்தியாகி இந்த வருடம் வருமானங்களும் புதிய ஆர்டர் சார்ந்த முன்னேற்றங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும், சுயதொழிலில் சாதிக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொந்தரவுகளை நினைத்து வருத்தப்படாமல் சுயதொழிலில் புதிய தெம்போடும் தைரியத்தோடும் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல வருமான உயர்வுகளும் அது சார்ந்த முன்னேற்றங்களும் திருப்திகரமாக இருக்கும். வெளிமாநிலம், வெளிநாடு சார்ந்த ஆர்டர்களால் லாபங்களும் அதற்கேற்ற உயர்வுகளும் உருவாகும். குறிப்பாக ஜவுளி சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும், எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கும் இந்த வருடம் வருமானங்களும் சேமிப்புகளும் அதிகரிக்கும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அரசு துறை ரீதியாக
இந்த வருடம் நல்ல மேன்மைகளை பெறக்கூடிய உயர்வுகள் உருவாகும். மேலதிகாரிகளிடம் உங்களது உயர்வுகளும் முன்னேற்றங்களும் அதிகரிக்கும். குறிப்பாக பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள் உங்களை தேடி வரக்கூடிய சூழல்களும், நீங்கள் விரும்பிய இடத்தில் இடமாறுதல் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில தொந்தரவுகளும் அழுத்தங்களும் குறைந்து அரசு துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் அதற்கேற்ற சந்தர்ப்ப சூழல்களும் மிக அருமையாக இருக்கும். வெளிநாட்டு சென்று தொழில் செய்ய வேண்டும் என்று விருப்பத்துடன் அதற்காக முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் கடந்த காலங்களில் வெளிநாட்டு சார்ந்த தொழிலுக்காக பணத்தை கொடுத்து ஏமாந்திருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும், இன்னும் வெளிநாட்டு சார்ந்த வேலைக்கான வாய்ப்புகள் கிட்டவில்லையே என்று நெடுநாளாக காத்து கொண்டிருந்த நபர்களுக்கும் இந்த வருடம் வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம். குறிப்பாக சிறுதூர பயணத்திற்கு அதிபதியான கேது பகவான் வலிமை பெற்று உங்களது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால் வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் மிக அதிகம். குறிப்பாக ஏசியன் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய சிறுதூர பயணத்தில் மலேசியா, சிங்கப்பூர், துபாய், சவுதி போன்ற நாடுகளுக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஏற்றங்களும் புதிய உயர்வுகளும் காணக்கூடிய சிறப்புகள் அதிகரிக்கும். இதுவரை திருமணமாகாத சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் குரு பகவான் பரிபூர்ணமான சுபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளை தரக்கூடிய உன்னத சூழலில் அமரப்போவதினால் தடையேற்பட்டு கொண்டே இருந்த திருமண வாய்ப்புகள் இந்த வருடம் கைகூடக்கூடிய சாதகமான சூழல்கள் மிக அதிகம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரக்தியால் திருமணமே வேண்டாம் என்று எண்ணத்தில் உள்ள நபர்கள் அந்த எண்ணங்களை தூக்கி ஓரம் வைத்துவிட்டு திருமணம் சார்ந்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல வரன்கள் வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் மிக மிக அதிகம். இதுவரை குழந்தை பேர் இல்லாத சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது புத்திரஸ்தானத்தில் மருத்துவத்துறையில் சிறந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் பலம் பெற்று அமரப்போவதும், குரு பகவானுடைய கடாட்சம் உங்களது புத்திரஸ்தானத்தின் மேல் வலிமையாக பெறுவதினால் இதுவரை குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகம். உடல் ரீதியாக குழந்தை பிறப்புக்கு தடையாக இருந்த சில முக்கிய விஷயங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்புகளும், அதை மருத்துவத்தின் மூலமாக நிவர்த்தி செய்து குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய சாதகமான சூழல்கள் மிக அதிகம். பெரும் கடன் சுமையில் சிக்கி தவிக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும் பணத்திற்கு அதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதும், தொழிலுக்கு அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும் உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரங்களும் அதற்கேற்ற வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்களும் மிக அதிகம். அதனால் வருமானங்கள் பெருகும், தேவையற்ற கடன் சுமைகள் குறையக்கூடிய சூழல்கள் மிக அதிகம். குடும்பத்தில் நிலவி வந்த பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள், சில ஏற்றத்தாழ்வுகள், சொந்த பந்தங்களுடன் ஏற்பட்ட சில வெறுப்புகள், மனக்கசப்புகள் இந்த வருடம் நிவர்த்தியாகி நல்ல மேன்மைகளையும் உற்சாகங்களையும் பெறக்கூடிய சூழல்களும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய வீடு வாங்க வேண்டும், கட்ட வேண்டும் என்று விருப்பமுடைய நபர்கள் கடந்த காலங்களில் அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டு சில பிரச்சனைகளால் அவை தடை ஏற்பட்டு வீடே வேண்டாம் என்கின்ற அளவிற்கு சில விரக்திகள் அதிகரித்திருக்கலாம். ஆனால் இந்த வருடம் கிரகபலன்கள் சாதகமான சூழலில் பயிற்சியாவதினால் உங்களுக்கு புதிய வீடு என்ற கனவு நிறைவேறக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம். பூர்வீக ஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் நிவர்த்தியாவதினால் பூர்வீகம் சார்ந்தவற்றில் இருந்த சில இழுப்பறிகள், தடுமாற்றங்கள் இந்த வருடம் நிவர்த்தியாகி பூர்வீகத்தினால் தனலாபங்களையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும், பாகக்கிரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சிறப்பு சூழல்கள் அதிகரிக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இந்த வருடம் கல்வியில் நல்ல வளர்ச்சிகளை காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சனி பகவானுடைய பார்வை உங்களது வாக்குஸ்தானத்தை விட்டு முழுமையாக அகல்வது நல்ல விசேஷமாகும். கல்வி ரீதியாக இருந்த தடைகள் நிவர்த்தியாகி கல்வியில் நல்ல ஆர்வமும் உற்சாகமும் அதிகரிக்கும். குறிப்பாக நினைவுத்திறன்கள் வலிமையடையும். அதனால் கல்வியில் நல்ல உயர்வுகள் காணக்கூடிய சிறப்புகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரருடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த வருடம் சற்று அதிக அக்கறையை செலுத்துவது மிக அவசியமாகும். ஏனென்றால் உங்களது நோய்ஸ்தானத்திற்குள் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு பாதிப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். பாதத்திற்கும் மூட்டிற்கும் அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடமான நோய்ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால் மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும், கெண்டை பிடிப்பு சார்ந்த சில தொந்தரவுகளும், அடிக்கடி கால்களில் அடிபடுவது போன்ற சில சோதனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதனால் நடக்கும் பொழுதும் படிக்கட்டில் ஏறும்பொழுதும் சற்று கவனம் தேவை. அதனால் முடிந்தவரை கால்களில் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்வதும் நலமாகும். மூட்டிற்கு எந்த உணவுகள் அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவையோ அவற்றை உணவில் அதிகம் சேர்த்து கொள்வதும் எடுத்துக்கொள்வதும் உங்களுக்கு மிக சிறப்பாகும். அதேபோல யூரினரி இன்ஃபெக்ஷன் சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். முடிந்தவரை தேவையற்ற ஃபாஸ்ட்ஃபுட் போன்ற தூரித உணவுகளை தவிர்ப்பதும் அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்ப்பதும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு வலிமைகளை அதிகப்படுத்தும். பொதுவாக இந்த வருடம்
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நல்ல வருடமாக இருக்கும். சில பல சந்தர்ப்ப சூழல்களால் ஏற்பட்ட தோல்விகள் நிவர்த்தியாகி வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு அமையும். இந்த வருடத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு தவறாது ஞாயிற்றுக்கிழமை நாளன்று சென்று அதிகாலையில் வழிபட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வர பல இன்னல்கள் நிவர்த்தியாகி நல்ல மேன்மைகளையும் நல்ல வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். இந்த வருடம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் உடல் ஆரோக்கியம் ஆயுள் பலம் சகலமும் எம்பெருமானான ஈசனுடைய அருளால் கிட்டட்டும் என்று எம்பெருமானை வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.